அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு தகவல் பாத்தீங்கன்னா നമ്മുടെ തൊട്ട് അടുത്തുള്ള തമിഴ്നാട്ടില് ശിവഗംഗ എന്ന സാമ്രാജ്യത്തിന്റെ അധിപൻ 1830 വേലു നച്ചിയാർ എന്നൊരു ചക്രവർത്തിന് ശിവഗംഗ എന്ന സാമ്രാജ്യം നമ്മുടെ തൊട്ടടുത്ത സംസ്ഥാനമാണ് തമിഴ്നാട്. അവിടെ ജീവിച്ചിരുന്നു. അവരുടെ ഭർത്താവിന്റെ മരണശേഷം ബ്രിട്ടീഷുകാരാണ് ആ രാജ്യത്തെ ആക്രമിച്ചത്, അദ്ദേഹത്തെ കൊലപ്പെടുത്തി. பாத்துட்டீங்களா? அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய அருமை பெருமைகளை பத்தி அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க. பாருங்க, சிவகங்கை சமஸ்தானத்துல வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்ற ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய கணவனை இழந்த போதிலும், அதாவது அந்த காலத்துல கணவனை இழந்தா மூலையில உட்காந்துட்டு வெள்ளச்சாலையை போத்திட்டு இருக்கான். அப்படிப்பட்ட காலத்திலும் தன்னுடைய அந்த மண்ணை மீட்க வேண்டும் அப்படின்றதுக்காண்டி எதிரிகளிடம் போராடி சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே ஒரு பெண்மணி இழந்த பகுதிகளை மீட்ட ஒரே நம்ம சிவகங்கை சமஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம வீரமங்க வேலுநாச்சியாரை பற்றி அருமை பெருமையில மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம எப்படிப்பட்ட வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்ற நம்ம மாத்தட்டி சொல்ல வேணும். ஆனா நம்ம வரலாறு தெரியாம நம்ம என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம், வேற வேற வரலாற்றுகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு கூட பாருங்களேன், இப்ப பேர் வைக்கிறது கூட பாருங்களேன், வேற வேற பேர்கள் வைக்கிறோம். சமஸ்கிருத பேர் அந்த மாதிரி இனிமே வைக்காதீங்க. நம்முடைய முன்னோர்களுடைய பேர்கள் எவ்வளவோ இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி பேருக்களை சூட்டணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன வரலாறா இல்ல, எவ்வளவு பேரு இருக்கு. அதை வைங்க. நம்ம அது நீங்க படைப்பாளிகளா இருக்கட்டும், போராளிகளா இருக்கட்டும், எப்படி எந்த வரலாறு எடுத்துட்டாலும் அங்க முக்குளத்தோர் இல்லாம இருக்காது, வைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இதே கேரளால ஒரு படத்துல சர்வம் மாயா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய தியானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த படத்துல இடம்பெற்றிருந்துச்சு இங்க, ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையா இருந்துச்சு. ஏன்னா இங்க அதை பார்க்கும்போது எனக்கு இங்க தமிழ்நாட்டுல சில பேர்த்துக்கு ஐயோ எரிதடி மாலா ஃபேன பன்னெண்டுல வை அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி, ஆகா நம்ம அவரை வட்டார தலைவர், ஜாதிய தலைவர், கொலை அப்படி இப்படின்னு நம்ம அவர் மேல எவ்வளவு அவதூறுகளை நம்ம வீசி இறைச்சாலும் நீங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க, அவங்க பேரும் போகணும் வளர்ந்துகிட்டே இருக்கா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அது மாதிரி நீ சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ராஜா, சும்மா நீ வன்மத்துல கால புரிஞ்சு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆனா உண்மை என்னைக்குமே மாறாது. அவருடைய பேரும் புகழும் நாடு கடல் கடந்து எல்லா இடத்துலயும் தேவர்னாவே எல்லா இடத்துலயும் அவருக்கு பேரும் புகழும் இருக்கு, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைவர் அவரு. அதுதான் நம்ம கொண்டாடணும். நம்முடைய வரலாறுகளையும் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கடத்தி கொண்டு போகணும். அதே மாதிரி இப்ப நேற்று கூட மதுரையில முக்குளத்தோர் கல்வி கட்டணம் ஒண்ணு திறந்திருக்காங்க. உண்மையில மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா செல்வமானது எடுத்து கொடுக்க கொடுக்க குறையும், கல்வியானது எடுத்து கொடுக்க கொடுக்க பெரியும். சாப்பிட்ட உணவு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜீரணமாயிரும். ஆனா படிச்ச படிப்பு உன் ஆயுசு முழுக்க உன் கூட வரும், சரிங்களா? செல்வந்தருக்கு தன் ஊரில் மட்டும் சிறப்பு, ஆனா கற்றவருக்கு சென்றவங்களாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பிறப்பும் வரக்கூடியது கல்வி உன் கூட, சரிங்களா? 7 ஜென்மத்துக்கும் உன்னை காப்பாத்ததுனால நம்ம கல்விக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கணும். நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஏழை எளிய நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை நம்ம கல்வி ரீதியாகவும் அரசு வேலையை நோக்கி கொண்டு வரணும். இன்னைக்கு யார் ஆண்ட பரம்பரை, நம்ம சும்மா இன்னைக்கு ஆண்ட பரம்பரை அப்படின்னா ஆண்டைனாவே இறந்த காலத்துல போயிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்ட பரம்பரை அதை சொல்லி நம்ம என்ன வாங்க முடியும்? ஒன்னும் ஒரு கடையில போய் இது வாங்க, சும்மா நம்ம ஒரு பேருக்காண்டி சொல்லலாம். இந்த முன்னாள் முதலமைச்சரின் மகன்பா, முன்னாள் இப்ப கக்கன் இருக்கான முன்னாள் மந்திரி அவர்களுடைய மகள்னு சொல்லிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பேர் மட்டும் தான் இருக்கே தவிர வேற நம்மகிட்ட எந்த அதிகாரமும் எந்த இதுவுமே நம்மகிட்ட இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு இருக்க சோக்கால் ஆண்ட பரம்பரை அப்படின்னு யார் அதிகாரம் இருக்கோ நினைச்சா, இன்னைக்கு யார் அரசு அதிகாரிகளோ அவங்களுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் நினைச்சா ஒரே நாள்ல கலர் பலிகளை மாத்தணும்னு சொல்றாரு. அவர் நினைச்சா ஒரே நாள்ல ஒரு அறிக்கை விட முடியாது. இன்னைக்கு சோக்கால் ஆண்ட பரம்பரை யார் அதிகாரம் இருக்கோ, யாரு தன்னோட அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்களோ அவங்கதான். நம்ம அதை நோக்கிதான் நம்மள போகணும். நம்மளோட வரலாறுகளை நம்ம பேசணும், ஆவணப்படுத்தணும். நம்மளோட வரலாறுகளையும் நம்ம பண்பாடு நம்ம பேசப்பட்டாதன் விளைவு இன்னைக்கு நம்மளோட பட்டங்களையும் வரலாறுகளையும் வெவ்வேறு சமூக மக்கள் திருடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் வருங்காலத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு ஆக்டிவா இந்த சோசியல் மீடியால எப்படி இயங்கணும், நம்மளோட வரலாறுகளை எப்படி நம்ம தலைமுறைக்கு கடத்தி கொண்டு வரணும், நம்ம எப்படி ஒரு கட்டமைப்பா உருவாகணும், ஒரு அப்படின்ற பல யோசனைகள் பண்ணி நம்ம தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்ற ஆராய்ந்து சென்று போகணும். அந்த காலத்துல உடல் வலிமை இருந்தவன் யாரு வீரந்ததும் ஜெயிச்சான், மண்ணை ஆண்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. யார்கிட்ட இது இருக்கோ, யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவனே ஜெயிச்சு. அதனால நம்ம பழம்பெருமைகளை பேசலாம். பழம்பெருமைகள் பேசுறதுக்கு மட்டுமே, இன்னும் அடையாளப்படுத்துறதுக்கு மட்டுமே இருக்க தவிர இன்னும் புது புது அடையாளங்களை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னு என்னோட கருத்துக்கள். நம்மளும் நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடங்களை படிக்கும் காலங்கள்ல இப்போ ஒரு தலைவரை பத்தி பேச்சு போட்டி வைக்கிறாங்க, அல்லது மாறுவேட போட்டிலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம முக்குளத்தோர் தலைவர்கள் சார்ந்த தேசிய தலைவர்கள், இப்போ வேலுநாச்சியாரை பத்தி, மருது சகோதரர்களை பத்தி, நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், இந்த மாதிரி எவ்வளவோ எண்ணற்றவர்கள், பாண்டிய மன்னர்களை பற்றி
அந்த மாதிரி வேடம் அணிந்து அவர்களுடைய வரலாற்றை பேச சொல்லுங்க. நானும் என் பிள்ளைக்கு இப்ப சமீபத்துல வேலுநாச்சியோட வேடம் போட்டிருந்தேன், நேதாஜியுடைய வேடம் போட்டிருந்தேன். நம்ம தான் வந்து மெனக்கட்டணும். ஐயோ அவன் வந்து நம்மளை இப்படி சொல்லிடுவானோ, அவன் இப்படி சொல்லிடுவானோ, நம்மள ஜாதி மத்தவன் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குலைக்கிற வாய் குலைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த விடுதலை 2 படத்துன்னு வந்துச்சுல, நீ சொல்றதுலடா என் பேரு, நான் என்ன சொல்றேன் அதானே என் பேரு, அதை யாவும் வச்சுக்கிறீங்க. அதனால துணிஞ்சு களமாடுங்க, பயப்படவே கூடாது. சரிங்களா? அவதூறு இருக்கான். நம்ம நம்ம யாரு? வேல் வெள்ளக்காரன் பீரங்கி துப்பாக்கியோட வரும்போது சும்மா வேல் கம்பையும் வீச்சரல வச்சு பயப்படாம சண்டை போட்ட வாரிசுகள், மண்ணுக்காண்டி மக்களுக்கான போராடிய வாரிசு, வழிவந்தருடைய வாரிசுகள். அந்த குண்டுகளுக்கே பயப்படாத நம்ம இந்த சும்மா அவதூறு சொற்களுக்கு நம்ம பயப்படணும். அதெல்லாம் மனசுல ஏத்திக்கிறக்கூடாது, காதுல வாங்கிக்கூடாது, வேலை போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. என்னோட சேனல்களை கீழே தொடர்ந்து பார்க்கறதுக்கு பெல் பட்டன் அமுக்குங்க. கீழே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நன்றி.